இந்த ஓஎம்ஆர் சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 5லிருந்து 10 உடல்களை வந்து இங்கே எரிக்க முடியும். வாங்க காட்டுறேன். ஆமாம், இது 1, இது 2, அது 3, இது 4, இது 5, இன்னொரு ரூம் இருக்குது, வாங்க காட்டுறேன். இங்கேயும் அவங்க எரிப்பாங்க. இது இன்னும் அவங்க க்ளீன் பண்ணி சரி பண்ணணும். இங்கேயும் சேர்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் 10 உடல்களை இங்கே எரிக்க முடியும். உங்களுக்கு சுடுகாடு அப்படி சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான இடம். இப்போ பாருங்கள், நிறையா வந்து புதைக்கவும் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் குழந்தைங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரிக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், குழந்தைங்களெல்லாம் புதைச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், குழந்தைங்க புதைச்ச இடங்கள் இதுதான். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ டோட்டலாகவே இந்த இடம் என்னென்னா காலங்காலமாக பண்ணக்கூடிய இடம். அவரே சொல்கிறாரு 3 பரம்பரையாக அவங்க பண்ணுறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி இங்கே பண்ணிக்கிட்டு தான் இங்கே இருந்திருக்காங்க. 1000 வருஷங்களாக இங்கே பண்ணுறதுக்கு பண்ணியிருப்பாங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்வு இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது. இது ஒரு குழந்தைக்கு வந்து இப்படி பண்ணுவாங்க. குழந்தை இறந்து போச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே எதிர்த்தாப்பில் தெரிகிறது வந்து பைரவர் கோயில். வாங்க, ஒரு சின்ன இது அருமையான விஷயங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இது கிராமத்தில் தான் நிறைய நிகழ்வுகள் நடக்கும். இதுவும் ஒரு காலத்தில் கிராமங்கள் தான், இப்போது ஒரு டவுனாக மாறி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களோட எஞ்சினத்துக்கு. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்த இந்த பெட்டுன்னே சொல்லலாம். உடலுக்கு தேவையான ஒரு பெட்டு, ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நம்ம ஒரு மேடை. இந்த மேடையில் தான் வந்து அடக்கம் பண்ணுறது, எரிக்கிறது. பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.